புளியஞ்சோலையில் அருண் நேருக்கு பெருநெற்கிள்ளி வாக்கு சேகரிப்பு. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் அருண் நேருக்கு துறையூர் அருகே உள்ள புளியஞ்சோலை தங்க நகரில் அருண் நேருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநெற்கிள்ளி வாக்கு சேகரித்து பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்த குடும்ப தலைவிகளை, தங்க மங்கைகளை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நான் அரியலூர்ல இருந்து வந்திருக்கிறேன். புளியஞ்சோலையில் இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் தேதி எப்ப, வாக்கு என்னைக்கு ஓட்டு போட போறீங்க? 19 தானே? நல்லா ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 19. இன்னைக்கு தேதி 7. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 12 நாட்கள் இருக்கிறது. 12 நாட்களில் நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சில செய்திகளை சொல்லி சிந்தனைகளை கிளறச் செய்து உங்களிடத்திலே உரிமையோடு வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் ஏன் நாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறேன் என்றால், உங்களில் ஒருவனாக உங்களுக்காக உழைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் விட்டு சென்றிருக்கிற அந்த மகத்தான திட்டத்தை, கொள்கையை இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நமது தமிழக முதல்வர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த தலைவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்படி வலுப்படுத்துகிற அந்த தலைவரிசைகளில், படை வரிசைகளில் முதன்மையாக இருப்பவர் நமது முதன்மை செயலாளர், மாண்புமிகு ஊரகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள். அவருடைய பிள்ளை இன்றைக்கு உங்களை நம்பி பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக, இந்திய கூட்டணியின் வேட்பாளராக யார் நிற்கிறார்? நேரு பையன் பேர் என்ன? நல்லா சொல்லுங்க. அருண் நேரு. எல்லாம் விழிப்போட தான் இருக்கீங்க தங்க நகரத்துல. மகிழ்ச்சி. அருண் நேரு நிற்கிறார். அருண் நேரு அவருக்கு நாம் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நாம் வாக்களிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலும் எடுத்து சொல்லி நீங்கள் முழுமையாக தங்க நகரத்தில் இருக்கக்கூடிய 400 வாக்காளர்களும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிக்க வேண்டும். ஏன் என்று சொல்லிவிட்டு நான் போறேன். நீங்க அப்புறமா சீர்தூக்கி பார்த்து நீங்க அந்த தீர்ப்பை வழங்கலாம். ஆனால் அதற்கு முன்பு, வாக்களிப்பதற்கு முன்பு உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு ஜனநாயகம் என்பது ஏதோ தேர்தல், அந்த தேர்தலில் திருவிழாவுக்கு போகிறோம், ஐஸ் விற்கிறான், வாங்கி சாப்பிட்டு குச்சை தூக்கி போட்டுடுறோம், பொறி பொட்டுக்கல்ல விற்கிறான், வாங்கி சாப்பிட்டு பைய தூக்கி போட்டுடுறோம் என்று இல்லாமல், இது தூக்கி போறதல்ல. 5 ஆண்டு காலம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இப்ப 2024 ஓட்டு போட்டோம்னா இன்னும் 5 வருஷம் 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல் வரும். எனவே இந்த 5 ஆண்டு காலம் நமக்கான பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்று டெல்லி நாடாளுமன்றத்திலே நமக்காக குரல் கொடுக்கணும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு. அப்ப அதற்கு தகுதியானவர்கள் யார் என்று பார்த்தால், தமிழ்நாடு முழுவதும் இந்திய கூட்டணியில் இருக்கிற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அமைந்திருக்கிற அந்த 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தான் தகுதியானவர்கள். அதிலே உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் அருண் நேரு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக முதன்மையானவராக வெற்றி பெற வேண்டும். அந்த பணியை நீங்க செய்யணும். தட்டில் நம்ம கைய அந்த நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடிய அருண் இருக்கிறார்ல, அவருடைய தந்தை அண்ணன் நேரு அவர்கள் 44 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 40 ஆண்டு காலம் 1984 87 லால்குடி ஒன்றியத்திற்கு பெருந்தலைவராக ஆகி, அதற்கு பிறகு 89 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் வென்று அமைச்சராக தமிழ்நாட்டில் 4 முறை தமிழக அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் வகித்த எல்லா துறைகளிலும் வளர்ச்சியை தந்திருக்கிறார். முத வரப்ப மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு 96 2001
கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் காலத்துலதான் அரிசி மலிவு விலையில் அரிசி வழங்கப்பட்டது. திருப்பி 2006 2011 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்படி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் எல்லா கிராமங்களுக்கும் சிற்றுண்டு விடப்பட்டது. அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் காலத்துலதான் இலவச பேருந்தே முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. யார் காலத்துல? நேரு காலத்துல. நமது வேட்பாளர் அருண் நேருடைய தந்தை தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் சிற்றுண்டுகள் இயக்கப்பட்டன, தரைதள பேருந்துகள் இயக்கப்பட்டன, நகர பேருந்துகள் இயக்கப்பட்டன, மாடி பேருந்துகள் இயக்கப்பட்டன. பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை. ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர் நடத்துனர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டது. எல்லா குக்கிராமங்களுக்கும் பேருந்து வந்தது. 2006 2011 அண்ணன் நேரு அவர்கள் முதல் அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் இத்தனை வசதிகளும் வந்தது. எல்லா கிராமத்துக்கும் பேருந்து வந்தது. இன்றைக்கு அதே நிலையில இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லா திட்டங்களும் வந்திருக்கு. உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற இந்த மலை மேல ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு தெரியுமா? இந்த மலை உச்சியில மலையில வருகிற மழை நீரெல்லாம் தேக்கி, அதாவது புளியஞ்சோலையில அந்த மலையில பெய்கிற மழைய நீரை தேக்கி அந்த தேக்கப்பட்ட தண்ணீரை கோடை காலங்களில் கீழே இறக்கி அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கு நமது அண்ணன் நேரு அவர்கள், அருண் நேருடைய தந்தை, கழக தலைவர், தமிழக முதல்வர் இடத்துல சொல்லி 600 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டம் வேலை நடந்துகிட்டு. அந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு தண்ணி பஞ்சமே இல்லை. இந்த பகுதியில் இருக்கிற நூற்றுக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அதே மாதிரி இன்னைக்கு புதிய பாதைகள் நிரம்ப அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு 2024 இருக்கிறோம். ஆட்சி மாற்றம் எப்ப ஏற்பட்டது? 2021. இப்ப நம்ம கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருடங்கள் ஆகிறது. இந்த 3 வருடங்களில் ஏராளமான திட்டங்கள் ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த முதல் திட்டம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வர கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 2019, 20, 21 ஒரு பெரிய கொடிய நோய் இருந்தது. அந்த நோய்க்கு பேர் என்ன? கொரோனா நோய். அந்த கொரோனா என்கிற நோய் வந்த பொழுது குடும்பத்துக்குள்ளேயே தாய் தந்தை பிள்ளையிடம் பேச முடியாது, கணவன் மனைவியிடம் பேச முடியாது. நோய்வாய்ப்பட்டால் அரசாங்கம் கொண்டு போயிடும். ஒருவேளை மரணத்தை தவிர்த்தால், மரணம் ஏற்பட்டு விட்டால் உடல் நம்ம வீட்டுக்கு வராது. அரசாங்கமே அடக்கம் பண்ணுச்சு. அவ்வளவு கொடுமையான நோய் இருந்த பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திருன்னு சொன்னார். நாமளும் வீட்டில் இருந்தோம், விழித்திருந்தோம், தனித்திருந்தோம். ஆனா வேலைக்கு போகக்கூடிய இந்த தாய்மார்கள் காலையில் கதிரவன் எழுவதற்கு முன்பு வயலுக்கு சென்று மாலையில் ஆதவன் வரைந்த பிறகு வீட்டிற்கு வந்து முடித்திருக்கிற ஆடையை குளித்து விட்டு அதை உணர்த்துவதற்கு முந்தானியை சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்திற்கு என்னன்னு கேட்ட ஒரே தலைவர் இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்கட்சி தலைவர், கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் கேட்டார். எல்லாத்தையும் வீட்டில் இருக்க சொல்றிய, அவங்க குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் என்னன்னு கேட்டார். ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னோம். நம்ம தலைவர் அண்ணன் ஸ்டாலின் கேட்டாங்க. ஆனா பழனிசாமி 3 ஆண்டு காலம் 19 கொடுக்கல, 20 கொடுக்கல, 21 வரையிலும் கொடுக்கல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே 6 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் முதல் கையெழுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற பொழுதே அந்த மேடைக்கு கோப்பை எடுத்துட்டு வர சொல்லி எல்லா குடும்பத்துக்கும் 5000 கேட்டேன். பழனிசாமி 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. நான் கலைஞரின் பிள்ளை, உங்களின் பிள்ளை என்று சொல்லி 2,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்த ஒரே ஆட்சி அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. அவருடைய வேட்பாளர் அருண் நேரு. அதனால நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறோம். உண்டா இல்லைங்களா? அந்த உரிமைகளை கேட்கிறோம். சரி, அது முடிஞ்சது. அடுத்த திட்டம் என்ன? இப்ப 2023 இருந்து செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து மாதம் 1000 ரூபாய் வருதா? அந்த திட்டத்துக்கு பேர் என்ன?
யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரணும், பாட்டி கோச்சுக்குது பாரு. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. எல்லா குடும்ப தலைவிக்கு இன்றைக்கு 1,20,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் 6 மாதமாக வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு, அண்ணன் ஸ்டாலினுடைய அரசு, கலைஞர் பிள்ளையினுடைய அரசு. இந்த திட்டம் தமிழ்நாட்டை கடந்து வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. தாய்மார்களை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் இருக்கிற மோடி நமக்கு எதிரான ஆட்சி, நிர்மலா சீதாராமன் நமக்கு நிதி கொடுக்கிறது இல்லை. இந்த 3 ஆண்டு காலத்தில் 6 லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு கடன் இருந்த பொழுதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு கொடுத்து 1,20,00,000 குடும்ப தலைவியினுடைய சுயமரியாதையை, தன்னம்பிக்கையை காப்பாற்றிய ஒரு அரசு, கழக அரசு, ஒரு முதல்வர், நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். நான் மனசாட்சியோட கேட்கிறேன், நியாயமா கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார், இல்ல உங்க வீட்டுக்காரர் வேலையில இருக்கிறார், எடுத்த உடனே எனக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னா கொடுத்துருவாரா? எதுக்கு இப்போ உனக்கு பணம் கேட்பாரா இல்லையா? சும்மா இருக்க மாட்டேன், நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், 1000 ரூபாய் எதுக்கு அப்படின்னு கேட்பார். ஆனால் நீங்கள் கேட்காமலே இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து சுயமரியாதையோடு பெண்கள் வாழ வேண்டும். குடும்ப தலைவிகள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அவசர தேவையை, வாட்டத்தை போர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் கொடுத்து, இலவசம் என்று சொல்லாமல் உங்களுக்கான உரிமை தொகை, நீங்கள் இந்த நாட்டின் கண்கள், இந்த பெண்கள் எல்லாம் இந்த நாட்டின் கண்கள், அறம் செய்கிற கரம், இது எதிர்பார்க்காமல் எங்கோ பிறந்து நாற்று போல் நட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு விளக்காக இருந்து, குடும்ப விளக்கு மாத்திரமல்ல இந்த இனத்திற்கு விளக்காக இருக்கிற தாய்மார்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற தத்துவம் தான் திராவிட மாடல் தத்துவம். அதைதான் அண்ணன் ஸ்டாலின் வழங்கி கொண்டிருக்கிறார். இதுல புதைந்திருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிற, ஏதோ ஓட்டுக்கு அது ஸ்டாலினுக்கு எல்லாம் தலைவிதி, ஏதோ அரசியல்வாதியோ செய்யறாங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இந்த சமூகம், மானுட சமூகம், குறிப்பாக பெண்கள், நீங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக கணவன்கிட்டயோ அல்லது பிள்ளைகள்கிட்டயோ நீங்க கையேற்ற கூடாது. இன்னைக்கு அந்த காலத்துல வெறும் உங்களுக்கு தெரியும், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டி வாங்க முடியாது. தீப்பெட்டி யாரோ வாங்கி இருக்கிறோமா? நெருப்பு. புள்ள சோறு யாரோ வாங்கி இருக்கிறோமா? ஒரு உடைய வாங்கிட்டு, சேலை யாரோ வாங்கிட்டு எத்தனை காரியத்துக்கு போயிருப்பீங்க? நகை எத்தனை பேர்த்துட்டு வாங்கிட்டு போயிருப்பீங்க? பஸ்ஸுக்கு போறதுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குமா? இல்லை. 1,20,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு கிடைக்காதவர்களுக்கு இன்னும் 30 லட்சம் பேர் கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம். 1.5 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகிற ஆட்சி நமது ஆட்சி. இந்த திட்டம் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி முடிவுக்கு வந்து இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய 700 கிட்டத்தட்ட 70 கோடி குடும்ப தலைவிகளில் 50 கோடி குடும்ப தலைவிகளுக்கு இந்த திட்டம் அங்கே போக போகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பெருமை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கொரோனா நிவாரண நிதி பெற்றோம். இப்ப 6 மாசமா வந்து குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. அதோட இன்னொன்னு, துறையூர் போறீங்க, இங்க இருந்து துறையூர் போறீங்கல்ல, யாராவது பேருந்துக்கு டிக்கெட் வாங்குறீங்களா? குடும்ப தலைவிகள் துறையூர்ல இருந்து திருச்சி போறீங்க, பெரம்பலூர் போறீங்க, சேலம் போறீங்க, ஆத்தூர் போறீங்க, நாமக்கல் போறீங்க, எந்த நடத்துனராவது கண்டக்டர் வந்து அம்மா டிக்கெட்னு அரசு பேருந்துல கேட்கிறாங்களா? கேட்கல. இதே கர்நாடகத்துல இல்ல, கேரளாவில் இல்ல, ஏன் மோடி இருக்கிற டெல்லியில இல்ல, அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்ல இல்ல. இந்தியாவுல 36 மாநிலங்களில் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் தாய்மார்கள், குடும்ப தலைவிகள் பயணம் பண்ணுகிற அத்தனை குடும்ப தலைவிகளும் 4,44 லட்சம் முறை தமிழ்நாட்டில் 35 மாதங்களாக குடும்ப தலைவிகள் இலவச விடியல் பயணம் செய்கிற ஒரே நாடு தமிழ்நாடு. அதை வழங்கிய ஒரே ஆட்சி கழக ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான், வேற யாருக்கு கிடையாது. ஒரு மாசத்துக்கு நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம். துறையூர் போனாலும், பெரம்பலூர் போனாலும், நாமக்கல் போனாலும், சேலம் போனாலும், திருச்சி போனாலும் குடும்ப தலைவிகள் ஒரு வியாபாரத்துக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ, பிள்ளைகளை பார்ப்பதற்கோ, கொள்முதல் செய்வதற்கோ 50 ரூபாய் இல்லாம பேருந்து போக முடியாது. இன்னைக்கு தேவையில்லை. இதெல்லாம் தாய்மார்களை தேடி திட்டங்கள் கொடுக்கிற ஒரே ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி தான். இப்படி விடியல் பயணம். அதே மாதிரி
நம் பிள்ளைகள் அரசு பாடசாலையில படிச்சு பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. 12ஆம் வகுப்புக்கு மேல பிஎஸ்சி நர்சிங்கோ பட்டப்படிப்பு எதுவாக இருந்தாலும் 24 மாதம், 40 மாதம், 60 மாதம் என்று 5 ஆண்டு 6 ஆண்டுகள் படித்த 6 ஆண்டு காலம், எத்தனை ஆண்டு காலம் பட்டப்படிப்பு படித்தாலும் புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. யாராவது புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்குற பட்டதாரி இருக்கீங்களா? பெண் பிள்ளைகள் யாரும் இல்ல. என்ன காரணம்? ஏன் எல்லாம் பட்டப்படிப்பு போல படிக்க போகல? 12ஆம் வகுப்புக்கு மேல படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்திலே 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஜனவரியில் இருந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல்ல தமிழ் மகன் என்கிற திட்டத்தின் கீழ் ஆண் பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அதே மாதிரி உயிர் காக்கும் உயிர் சிகிச்சை. இப்ப இந்த ஊர்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மருமகளா வந்தப்ப இது மாதிரி பேருந்து இருந்திருக்காரு, ரோடே இருந்திருக்காரு. இன்னைக்கு சாலை வசதியில இருந்து பேருந்துல இருந்து எல்லார் வீட்டிலும் மோட்டார் சைக்கிள் இருக்கு. அப்படி பயணம் பண்ணுகிற பொழுது விபத்து ஏற்பட்டால் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் அதிதீவிர சிகிச்சை உயிர் காக்கும் உயிர் சிகிச்சை என்கிற திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ தகவல் கொடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்தா அரசாங்கமே 4 லட்சம் ரூபாய் வரையிலும் 48 மணி நேரம் உயர் சிகிச்சை கொடுக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் இந்தியாவிலே இன்னும் உலகளவிலே தமிழ்நாட்டில் மாத்திரம். இதெல்லாம் தானாரா விட்டாலும் தன் தசையாடும் என்கிற உணர்வுபூர்வமான திட்டங்கள். இதெல்லாம் வேற கடந்த காலத்துல எடப்பாடி காலத்துல இருந்ததா? இல்ல. 10 ஆண்டு காலத்துல இல்ல. இன்றைக்கு அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி காலை சிற்றுண்டி திட்டம். இந்த காலையில எல்லாரும் வீட்லயும் சாப்பிடுறாங்க. பாடசாலைக்கு 17 லட்சம் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்துல உணவு வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரியான திட்டங்கள் தொடர வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இன்னைக்கு மிக முக்கியமாக உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். 10 ஆண்டு காலம் மோடியின் இப்ப நடப்பது நாடாளுமன்ற தேர்தல், டெல்லி தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஏன் அருணேருக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னா 10 ஆண்டு காலமா மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014ல முத மோடி தேர்தலில் நின்னார். அப்படி தேர்தல் நிக்கிறப்ப தேர்தல் அறிக்கை சொன்னார், இந்தியாவில் வாழ்கிற அன்றைக்கு 110 கோடி மக்கள், இன்னைக்கு 140 கோடி பேர் இருக்கிறோம் ஒன்றிய அரசுல. இந்த 110 கோடி மக்கள்ல நான் ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால், மோடி பிரதமரானால் என்ன சொன்னார்னா ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொன்னார். இதுவரையிலும் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும். அப்படி 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருந்தா இந்த தங்க நகரத்துல உப்படைப்புறம் தொகுதியில ஒரு 10 பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கணும். ஒரே ஒருத்தருக்கு கூட வேலை கிடைக்கல. அப்ப 20 கோடி பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு ஒருத்தருக்கு கூட வேலை கொடுக்காத மோடியை இந்த தேர்தலோடு விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கிறேன். 20 கோடி பேருக்கு வேலை கொடுக்கல. இன்னொன்று சொன்னார், கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து உலகம் முழுவதும் மன்மோகன் சிங் ஆட்சியில நிறைய ஊழல் நடந்துட்டது, இந்தியாவுடைய பணம் ஸ்வீட்ஸ் வங்கியில கிடக்கு, அதை மீட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு கொடுக்கறனார் வங்கியில, ஒவ்வொருத்தர் பேங்க்லயும் 15 லட்சம் போடுறனார். 15 லட்சம் போட்டு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துல வெறும் 10 ரூபா உங்க வங்கி கணக்கில் வந்திருக்கா? மோடி பணம்னு எதுவும் இல்லை. எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! கருப்பு பணத்தை மீட்டு வருகிறேன் என்று சொல்லி இருப்பு பணத்தை, நம் வீட்டு உயர் மதிப்புள்ள பணத்தை கொள்ளையடித்து ஒரே இரவில் செல்லாது என்று சொல்லி மறுநாள் காலையில கல்யாண தேதி சொசைட்டில பணத்தை வாங்கி வச்சுட்டோம், நகை கடை வச்சுட்டு மறுநாள் பார்த்தா செல்லாம போயிட்டது. அப்படியேப்பட்ட திட்டத்துல ஒரே 1 ரூபாய் கூட மீட்கல. உங்க ஊர்ல இருந்து மோடிக்கு நான் கேட்கிறேன், நீ கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 10 ரூபாய் 15 ரூபாய் போட வேண்டாம். கொள்ளை அடிச்சுட்டு போனாலும் உன் ஊருக்காரன் நீரோ மோடி அவனையாவது ஆளையாவது பிடிச்சிட்டு வந்திருக்காரா? இல்ல. கருப்பு பணத்தை மீட்டு வரேன் என்று சொல்லி பணமும் மீட்கவில்லை, பணத்தை ஏமாற்றிய வரி ஏய்ப்பு செய்தவர்களையும் கொண்டு வந்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தவில்லை. இதுதான் மோடி ஆட்சி. சரி, அது இருக்கட்டும். இந்த தாய்மார்கள் இந்த தங்க நகரத்துல இருக்கிற உங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 2011 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 5வது முறையா முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெட்டி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நல்லா சொல்லுங்களேன். யார் யார் வீட்டுல ஓடிட்டு இருக்கு இன்னும்? வண்ண தொலைக்காட்சி பெட்டி எல்லார் வீட்லயும் கொடுத்தார். வண்ண தொலைக்காட்சி பெட்டி. இன்னொன்னு கொடுத்தாரு தெரியுமா?
சமையல் எரிவாயு உருளும் அடுப்பும் கொடுத்தார். உங்க கிராமத்துக்கு வராம போயிருக்கலாம், ஆனால் அந்த திட்டம் வருவதற்குள் ஆட்சி போய்விட்டது. ஆனால் அன்றைக்கு 2014 சமையல் எரிவாயு உருள என்ன விலைக்கு வாங்கினீங்க சிலிண்டர்? யாராவது ஒருத்தர் ஞாபகமா சொல்லுங்க. 350 ரூபாய், 400 ரூபாய் 2014. இப்ப 10 வருஷம் கழிச்சு இப்ப எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 1100 ரூபாய். இப்ப 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஒரு 5%, 3% விலையேற்றலாம், ஒத்துக்கிறோம். ஆனால் 3 மடங்கு விலையேற்றி 350 ரூபாய் சிலிண்டரை 1100 ரூபான்னு வித்த மோடிக்கு நாட்டு மக்கள் பாடம் புகட்டணுமா வேண்டாமா? இந்த தேர்தலில் உங்க கோபத்தை வெளிப்படுத்தணுமா? நான் குடும்ப தலைவிகள் அதுக்கு ஒரே வாட்சி என்ன குச்சி எடுத்துட்டு போய் சண்டை போடலாமா? இப்போ உங்க வீட்டுக்கு வரேன், ஏதாவது இருக்கிறத எடுத்துட்டு போனா குச்சி எடுத்துட்டு வந்து துரத்துவீங்க, அடிப்பீங்க. ஆனா மோடி ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து பிடிக்கிட்டார. அவரை நீங்க அடிக்க முடியாது. ஏன்னா பிரதமர். எதால அடிக்க முடியும்? ஜனநாயக புரட்சியால தான் அடிக்க முடியும். அதுதான் ஒரு விரல் புரட்சி. 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டு மோடிக்கு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும். சரிங்களா? இது சமையல் எரிவாயு ஊர்ல மட்டும் இல்ல. 2011 45 ரூபாய் 50 ரூபாய் தான் டீசல். இன்னைக்கு 100 ரூபாய். எல்லார் வீட்லயும் மோட்டார் சைக்கிள் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னா 50 ரூபாய் கூடுதலா செலவாகுது. இப்ப 120 10 வருஷத்துக்கு 120 மாசத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட மோடி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் இந்த 10 ஆண்டு காலத்துல பெட்ரோல் டீசல்ல மட்டும் 3 இருந்து 5 லட்சம் ரூபாய் கூடுதலாக நமக்கு செலவினத்தை உருவாக்கி இருக்கிறார் மோடி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 50 ரூபாய் சாதாரண விஷயமா? ஏங்க, இங்க வயசானவங்களை பார்த்து கேட்கிறேன். கலைஞர் காலத்துல பேருந்து கட்டணம் கடைசியா உயரல, அப்படியே உயர்த்தினா 1 பைசா 2 பைசா உயர்த்துவாங்க. பெட்ரோல் டீசல் 30 காசு 50 காசு உயரும். அப்படியே படிப்படியா உயர்த்தி கொண்டு போய் 10 வருஷத்துல அதானி அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார். சரி, பெட்ரோல் டீசல் போட்டோம், சமையல் எரிவாயு ஊர்ல போட்டோம். இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாம் உழைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க காதல ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் தோடு, மூக்குத்தி 1 கிராம், கழுத்துக்கு 2 பவுன் செயின், 1 பவுன் தாலின்னு போடக்கூடிய விருப்பம் உள்ள தாய்மார்கள் தானே. இன்னைக்கு தங்க விலை என்ன? 2014 1 பவுன் தங்கம் 18,000 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு தங்கம்? அதே நகையா செஞ்சா 60,000 ரூபாய். 1 பவுன் 60,000 ரூபாய். மன்மோகன் சிங் காலத்துல 20,000 ரூபாய் வித்த தங்கம் இன்றைக்கு மோடி ஆட்சியில 60,000 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு. இந்த 60,000 ரூபாயும் தாய்மார்களே, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு இந்தியாவினுடைய மொத்த வியாபாரிகள், மார்வாடி, ஜெயின், அகர்வால், இந்த கூட்டம்லாம் எங்க இருக்குன்னா நீரவ் மோடி, குஜராத்திகள்லாம் குஜராத்ல தான் இருக்கிறான். இந்தியா என்கிற இந்த ஒன்றியத்தினுடைய தங்க சந்தை எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்கிற தங்க வியாபாரிகள் எல்லாம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இன்றைக்கு 20,000 ரூபாய் 1 பவுனுக்கு விலை ஏறிருக்கு. நான் என்ன பஞ்சம் ஏற்பட்டிருக்கு? எதற்காக தங்க விலை ஏற்றணும்? இப்படி வெகு மக்கள், குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள், தாய்மார்கள் தங்கத்தின் மீது ஈர்ப்பு உள்ளவர்கள், தங்கத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அணிகலமாக அதிகமாக அணிவிக்கக்கூடியவர்கள், இதை புரிந்து கொண்டு குஜராத்தில் இருக்கிற மோடி கூட்டம் தங்க விலையை உயர்த்தி 1 பவுனுக்கு 20,000 ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வக்கில்லை மோடிக்கு. இதை கட்டுப்படுத்த மத்திய அரசு தயாராக இல்லை. காரணம், அவருடைய கூட்டாளிகள் அதானி, அம்பானி, டாடா, பிர்லா, கோயங்கா என்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், மோடியினுடைய 10 நண்பர்கள் தான் தங்க விலையை தீர்மானிக்கிறார்கள். எனவே வெகு மக்களிடத்தில் இருந்து தங்க விலையை ஏற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற மோடிக்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் அருண் நேருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்கிறோம். சரிங்களா? இதை நான் இப்ப எனக்காக பேசல, நியாயமா சொல்றேன். நான் எனக்காக பேசல. இந்த 20,000 ரூபாய் இந்த 1 மாசமா ஏன் தங்க விலை ஏறுகிறது? என்ன அவசியம் வந்திருக்கு? நெல்லுக்கு விலை ஏறல, தேங்காய்க்கு விலை ஏறல, கரும்புக்கு விலை ஏறல, காய்கறிக்கு விலை ஏறல, வெங்காயத்துக்கு விலை ஏறல. ஆனால் மார்வாடிகள், டாடா, பிர்லா, சேட்டு, செயின், குஜராத்திகள் விற்கிற தங்கம், வைரத்துக்கு மட்டும் விலை ஏறுதுன்னா இதுதான்
RSS, பாரதிய ஜனதா, பிஜேபியினுடைய அஜெண்டா இதுதான். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞருடைய பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதல்வர்களும், அதே மாதிரி காங்கிரஸ் அறிக்கையில் நமது இளைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அற்புதமான திட்டங்களை சொல்லியிருக்கிறார். இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைகிற பொழுது சுங்கச்சாவடி என்கிற சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படும். 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு உருளை வழங்கப்படும். தங்க விலை குறைக்கப்படும். கல்வி கடன் அடியோடு ரத்து செய்யப்படும். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். விவசாயிகளுடைய இடுபொருளுக்கு மானியம் 50% உயர்த்தி தரப்படும் என்று ஏராளமான திட்டங்களை தந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வழங்கிட வேண்டும். வந்திருக்கிற எனது உறவுகளை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் என்கிற அந்த மகத்தான தலைவர்கள் உழைப்பால் இன்றைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். 2000 ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு கல்வி கிடையாது, சொத்துரிமை கிடையாது, பெண்களுக்கான எந்த உரிமையும் இல்லாத இந்த சனாதன கொள்கையிலிருந்து பெண்களை மீட்டது பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். இந்த திராவிட இயக்க தத்துவம் தான் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்திருக்கிறது. நம் வீட்டு பிள்ளைகள் பொறியாளர்களாக, மருத்துவர்களாக இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதுதான் பெரியாரின் கொள்கை, அதுதான் திராவிட சித்தாந்தம். இதை அழிப்பதற்கு மோடி கங்கணம் கட்டி கொண்டிருக்கு. மணிப்பூர் என்கிற நாட்டில் ஒரு மாநிலத்தில் பாத்தீங்களா? டிவியில பார்த்திருப்பீங்களா? மணிப்பூர் கலவரத்தை பார்த்தவங்க கை தூக்குங்க. டிவியில என்ன நடந்தது? ஆயிரக்கணக்கான மத்தியில் பெண்களை நிர்வாணப்படுத்தி, இளம் பெண்களை சீரழித்து, கற்பழித்து, கொலைக்கு காலாக்கினான். அதை பார்த்தோம். இதுவரையிலும் மோடி போய் பிரதமர்ங்கிற முறையில அந்த மணிப்பூர் மக்களை போய் பார்க்கல, நாகாலாந்துல போய் பார்க்கல. இப்படி சின்னாபண்ணமாக்கி அங்கே நடக்கிற, வடக்கே நடக்கிற அதே கொடுமையை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏறத்தாழ 60-65 வயதை புதிர்ந்த தாய்மார்கள் இருக்கிறீர்கள், இளம் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் நிம்மதியாக வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு என்கிற அந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். மனித வாக்குரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். கல்வி நிலையானதாக இருக்க வேண்டும். சனாதன கல்வியை தூக்கி எறிந்துவிட்டு சமச்சீர் கல்வியை கலைஞர் வழங்கி அந்த கல்வி நிலைநிறுத்தப்பட வேண்டும். எனவே கிடைத்திருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்கான போர் வருகிற 19ஆம் தேதி நடக்கிறது. நீங்க ஆயுதம் ஏந்த வேண்டியதில்லை. ஒரு விரல் புரட்சியாக ஒவ்வொருவரும் தயவு கூர்ந்து நீங்கள் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அருண் நேருடைய தந்தை அவருடைய பொது வாழ்க்கையில் எண்ணற்றவர்களை தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறார். ஒன்றிய செயலாளராக, ஊராட்சி மன்ற தலைவராக, ஒன்றிய செயலாளராக, ஒன்றிய பெருந்தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, நகராட்சி தலைவராக, மேயராக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அவர் 100க்கும் மேற்பட்ட எல்லா தரப்பு மக்களையும் உயர்த்திய பெருமை திருச்சியிலிருந்து அண்ணன் நேரு அவர்களை சாரும். அவருடைய பிள்ளையை நம்மை நம்பி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அருண் நேரு அவர்கள் ஏறத்தாழ கருத்து கணிப்புப்படி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதோடு சேர்ந்து நீங்களும் அந்த 4 லட்சத்தில் நீங்களும் ஒருவராக வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்வதன் மூலமாக நம் நாட்டினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். கிடைக்க வேண்டிய உரிமைகள் தங்க நகரத்திலிருந்து, உப்புளியபுரத்திலிருந்து, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எரக்குடி, துறையூர் எல்லா பகுதிக்கான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதியான வேட்பாளர் அருணேர், அவருடைய தந்தை நேரு இருவரும் சேர்ந்து நம் பகுதிக்கு, நம் தேவைக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டு எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் வருகை தந்து செவிமடுத்த பொறுப்புள்ள தாய்மார்களை பாராட்டி, நிகழ்ச்சியை உருவாக்கிய தம்பிமார்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.